திவ்யா, என்னாச்சு? திவ்யா, என்னாச்சு? இல்ல, ஏதோ ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. ஹேய் லூசு, நான் தான் இங்க தண்ணி குடிக்க வந்தேன். இந்த மண்டோட பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே டிஸ்டர்ப்டா இருக்கு. ஹே சிரிக்காத. இந்த மண்டோட யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அதுதான் அந்த ஆத்து வழியா வந்திருக்கு. இல்லனா ஏதோ ஒரு காட்டு விலங்கு கூட கொண்டிருக்கலாம். தகதமிக்கு கதை சொல்றதை விட நீ சொல்றது இன்னும் நல்லா இருக்கு. ஷோ, இது ஏதோ அம்மாவாசைக்கு பூஜை பண்ணி போட்டிருக்காங்க. ஒரிஜினல் கிடையாது, ஃபைபர். அப்படியா நத்தின்? இரு இரு இரு. இந்த மண்டோட பார்த்து தானே பயப்படுற. அப்படி இது ஏதாவது பண்றதா இருந்தா முதல்ல என்ன பண்ணட்டும், ஓகேவா? ப்ரோ, நீங்க செத்துருக்கீங்க ப்ரோ. எனக்கு அந்த செத்த ரியாக்ஷன் வேணும் ப்ரோ. பத்தலையா ப்ரோ? பத்தல ப்ரோ. இப்ப பாருங்க ப்ரோ. டன் டன் டன். அண்ணா, ஹீரோ செத்து கிடக்குறாரு. இப்போ நீ காட்டுற ஆங்கிள் பாக்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் சாகணும். கண்டிப்பா செத்துருவோம். சூப்பர். செத்தே தீரணும். நீ வேற ஏன் லைட்டா கட் பண்ற? ஓ அடிக்குறானுங்க. மானிட்டர் போலாமா? கூப்பிடுறேன்ல. டேய், நீ வேற எப்ப குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்க? சார், நான் தான் சார் சரி சரி கூப்பிட்டேன். சரி ப்ரோ, எறும்பு கடிக்குது ப்ரோ, சீக்கிரம் ப்ரோ. நிதின் ப்ரோ, அந்த போயாச்சு. டேக் பண்ணலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ணா டேக் பண்ணலாம்ண்ணே. இல்ல ப்ரோ, பத்தல ப்ரோ. எனக்கு அந்த செத்த ரியாக்ஷன் வேணும். புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. பண்றேன் ப்ரோ, பண்றேன். ப்ரோ டேய், லென்ஸ் கேப்ப கழட்டவே இல்லையா? இன்னொரு தானே சார் போறோம். விடுங்க சார். அவன் அடிக்க சொல்லி சாவடிக்கிறான், இவன் அடிக்காம சாவடிக்கிறான். நீ தின்னே சாவடிக்கிற. சினிமால முன்னேறவே மாட்டப்ப. சைலன்ஸ். அண்ணா என்னென்ன பண்ற? அந்த மண்டோட கொஞ்சம் எடுத்துக்கோண்ணா. கையெல்லாம் மண்ணாயிடும், நீயே எடுத்துக்கோ. ஏய், எனக்கு பிஸ்கட் பேக்கெட் எடுத்து வைடா. அடுத்து டேக் பண்ணலாம். தேங்க்ஸ்ண்ணா. நீ எடுத்ததுக்கு எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? ஒரு விஷயம், அந்த ஓடு இருக்குல்ல? ஆமா கரெக்ட். ஓடுகிட்டு போட்டுறாத, ஆம்லெட்ல பிரச்சனை எடுப்பா. அந்த ஓடு இல்ல, மண்ட ஓடு இருக்குல்லண்ணா. ஆமா, அது என்கிட்ட கொடுத்தீங்கல்லண்ணா. ஒரு நிமிஷம் இருப்பா. ஏய், நான் உனக்கு சொல்லிட்டேன், நான் கேட்டது ஆபாயில் கிடையாது, ஆம்லெட் நல்லா கலக்கு. பண்றேண்ணா. சொல்றத கேளுண்ணா. சொல்லு. அந்த மண்ட ஓடு கொடுத்தலண்ணா. ஆமா எப்போ? அதானே தெரியல. என் கையில மண்ட ஓடு இருக்குல்ல. இருப்பா நீ. ஏய், ஆனியன் கட் பண்ணு. ஆனியன் இல்லாம யாரும் சாப்பிட மாட்டாங்க. அத முதல்ல கீழே வைண்ணா. அந்த பொண்ணு கூட சொல்லுச்சுண்ணே. அந்த பொண்ணு சின்ன ஆனியன் போட சொல்லிச்சு. அதுக்கு சமைக்க தெரியுமா? சோகுப்பா, நீ ஆம்லெட் போடுற, அவிச்ச முட்டை சொல்லு வந்து டக்குன்னு சொல்லுப்பா. சொல்றது கேளுண்ணே. ஒரு நிமிஷம் இருப்பா. மேல கத்த ஆரம்பிச்சானுங்க பாத்தியா? சீக்கிரம் ஆம்லெட் போடுப்பா. என்கிட்ட பேசுற மாதிரியே பேசாத. இதோ பா, தீச்சிட்டான். ஒழுங்கா பார்த்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு போ, சரியா? அண்ணா ஏன் சார், நம்ம புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறோம்ல, தியேட்டர் ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும், இல்ல ஓடிடில ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும்? தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணா படம் எடுக்கிற நாம தியேட்டர்ல போய் பார்ப்போம். ஓடிடில ரிலீஸ் பண்ணா வீட்ல உட்காந்து பார்ப்போம். அப்படின்னா ஆடியன்ஸ் எங்கேயா படம் பார்க்க வராங்க? அப்படியே படம் பார்க்க வந்தாலும் நாம பார்க்குற மாதிரியா படம் எடுக்கிறோம்? ஆம்லெட். ஆமா, செத்தவனுக்கே ரியாக்ஷன் எடுத்த உங்க டைரக்டர் எங்க? ஓரமா நின்னு யோசனை பண்றாரு. ஏன் ஓரமா நின்னாதான் அவருக்கு யோசனை வருமோ? என்னுடைய 35 வருஷம் கோ டைரக்டர் சர்வீஸ்ல செத்தவனுக்கே ரியாக்ஷன் எடுத்த ஒரே தம்பி அவர் தான். படம் நல்லா வரும். சரி, டிஷ் எங்க? மெயின் டிஷ் வரும், சைட் டிஷ் சாப்பிட்டுன்னு இருங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில். சரிடா. நீ எல்லாம் சினிமால முன்னேறவே மாட்டேன். தேங்க்ஸ்ண்ணே. என்ன யோசனை பண்ணிருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஹீரோயினை போட்டுட்டேன். ஆனால் கரெக்டாக போட்டேனா இல்லையான்னு ஒரே டவுட்டாக இருக்குண்ணே. உனக்கு மட்டும் இல்லை, புது டைரக்டரு புது ஹீரோயினை போட்டு படம் எடுத்தா இது மாதிரி டவுட்லாம் வரும். இதே வெங்கட் பிரபு சார் டீம் எடுத்துக்கோ, டீமா போவாங்க, ஹீரோயினை புக் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க, படம் நல்லா வரும். அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாத.
கரெக்டா வரும். நீ போயிட்டு ஹீரோயின் கிட்ட சாப்பிடுறியான்னு மட்டும் ஆனா கேளு. நீங்க வேற சும்மா இருங்கண்ணா. நம்ம ஹீரோயின் வேற மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. அட நம்ம ஹீரோயின் மட்டும் இல்ல, எல்லா ஹீரோயினும் ஒரு மூடி ஒயின் சாப்பிடுவாங்க. போதைக்காக இல்ல, அப்பதான் காலையில ஷூட்டிங்ல லைட் வாங்கும் போது முகம் க்ளோவா இருக்கும், அதுக்காக ஒயின் சாப்பிடுவாங்க. இதே பெரிய கம்பெனியா இருந்தா ப்ரொடக்ஷன்ல போய் அவங்களே கேட்பாங்க. இது சின்ன கம்பெனி, நம்ம தான் போய் கேட்கணும். இது ப்ரொடியூசர் புக் பண்ண பொண்ணு இல்ல, அதனால நீ தான் போய் கேட்கணும். ஆனா சும்மா இருங்க, தப்பா இருப்போம். அட நீ போய் கேட்பாங்க. என்னம்மா திறந்தே வச்சிருக்க? சார் நீங்க தானா சார்? நான் தாம்மா. என்ன சார் சொல்லுங்க சார். இல்லம்மா ராத்திரி ஆயிடுச்சு, அதான். அதுக்கு அதான் எப்படி கேக்குறதுன்னு தெரியல. சார் நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீங்க நம்ம எப்படிலாம் பேசுற? நம்ம கோதா ஹீரோ என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னாரு. என்ன சார் எதிர்பார்ப்பேன்? ஷோ நீங்க கதை சொன்னாலும் புரியல, வேற விஷயம் சொன்னாலும் புரியல, என்னதான் சார் சொல்ல வரீங்க? இல்லம்மா, ஹீரோயின் அப்படின்னா ராத்திரி ஆச்சுன்னா ஒயின்ல ஒரு மூடி சாப்பிடுவாங்க, அப்பதான் அந்த லைட் போடும்போது ஸ்கின்லாம் க்ளோ ஆகி நல்லா தெரியும்னு சொன்னாரு. நீயே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசலாமாமா? நான் டிஆர் மாதிரி டைரக்டர். அவ்வளவுதானே சார், போய் ஒரு வைன் வாங்கிட்டு வாங்க சார், போங்க சார். இவ்வளவு ஓப்பனா கேக்குறேன். சப்போஸ் ஒயின் இல்லைன்னா? சார் பியர் வாங்கிட்டு வர சொல்லுங்க சார், அதானே உலக வழக்கம். பீரோ இல்லைன்னா? கோட்டர் ஏதாவது புடிச்சிட்டு வாயா, கட்டிங்க போட்டு காலைல ஷூட்டிங் போற வழியா பாப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பிள்ளையை மன்னியும் ஆண்டவரே. வாசனை தெரியாத அளவு குடிக்கிறவன் குடிக்காரன், வாமிட் எடுக்கிற அளவுக்கு குடிக்கிறவன் மொடா குடிக்காரன். டைலாக் நல்லா இருக்கு. இன்னொரு அடுத்த படத்துக்கு நான் வச்சுக்கவா? வச்சுக்க ஒன்ன முதல்ல அடுத்த படத்துக்கு வைக்கிறாங்களான்னு பார்ப்போம். என்ன வைக்கிறாங்களோ இல்லையோ, உங்களையும் உங்க டப்பா கேமராவையும் அடுத்த படத்துக்கு வைக்க மாட்டோம். மாட்டி ஆயிட்டாருப்பா. ப்ரோ இந்த பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். ப்ரோ நானும் வரேன் ப்ரோ. வாங்க ப்ரோ வாங்க. எப்பா ரொம்ப தூரம் இருட்டுக்குள்ள போகாதீங்கப்பா. என்ன விட்டு போறீங்க? நானும் வரேன்ப்பா. நீ முடிஞ்சா எந்திரிச்சு வா. இல்ல ராசா. தம்பி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் சார், கட்டிங் இருக்கு. ஷூட்டிங் சொதப்புது. கவலைப்படாதீங்க ப்ரோ, ஷூட்டிங் கரெக்டா போகும். ப்ரோ ஷூட்டிங்கை விட ட்ரிங்கிங் தான் கரெக்டா போகுது. ப்ரோ 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 என்னாச்சு ப்ரோ? ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ப்ரோ உள்ள போலாமா? போலாம் ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. ப்ரோ நம்ம படத்துல அந்த 15வது சீன் வச்சிருக்கோம்ல, அதை இந்த லொகேஷன்ல எடுத்தோம்னா வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. எடுத்துடலாமா ப்ரோ? எடுத்துருவோம் ப்ரோ. மேலே போலாமா? போலாம். யாரா நீங்க? நாங்க ஷூட்டிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்ன ஷூட்டிங்?
சினிமா ஷூட்டிங். ஆமாட்டம் என்ன கன் ஷூட்டிங் நான் சொன்னேன். படத்துக்கு பேர் வச்சிருப்பல, என்ன டைட்டில்? 500வது நாள். அது என்னது 500வது நாள்? 100வது நாள் பெரிய கிட்டா ஓடிச்சு, அதான் கூட ஒரு 400 போட்டு 500வது நாள் ரொம்ப பெரிய கிட்டா ஓடுன்னு வச்சிருக்கேன். லூசு பசங்களா. சிரிக்கிறாங்க ப்ரோ, ப்ரோ சிரிக்கிறாங்க ப்ரோ, ப்ரோ சிரிக்கிறாங்க ப்ரோ. பர்மிஷன் கேட்டு ப்ரோ, ப்ரோ என்னடா உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க? பர்மிஷன். இல்ல பாட்டி, இங்க ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்துக்கலாம்ல. நானும் கிழவ சத்த 4ல இருந்து 1/4 கிலோ அரிசிய பொங்கி தனியா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஷூட்டிங்னா நல்ல சோறு போடுவீங்கல்ல? என்ன பாட்டி, இங்க மட்டும் இல்ல, இந்த காட்டுல நாங்க எங்க எடுத்தாலும் எடுத்துட்டு வந்து கொடுத்துறோம். சோறு போடுவீங்கன்னா ஷூட்டிங் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் பாட்டி, தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. வா ப்ரோ. ப்ரோ பாட்டின்ட்ட அவ்வளவு ஏஜ் ஆன மாதிரியா தெரியுது? ப்ரோ, எனக்கு அவங்கள பார்த்த உடனே பாட்டி ஃபீல் தான் வந்துச்சு.